முகப்பரு வந்ததுமே நிறைய பேர் நினைக்கிறது வந்து ஒரு மேஜிக் மெடிசன் இல்லாட்டி மேஜிக் ஃபுட் எதிர்பார்க்குறாங்க. அதாவது இன்றைக்கி கொடுத்தா நாளைக்கு சரியாகணும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அது இந்த மாதிரியான பிரச்சனைகள் அது பண்ண முடியாது. அவங்க மனநிலையும் நம்ம குறை சொல்ல முடியாது. ஏன்னா முகப்பரு அப்படிங்கிறதுக்கு பின்னாடி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நிறைய பேருக்கு இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பிரச்சனைகளாக இருக்கலாம், இல்லை பிசிஓடி பிரச்சனைகளாக இருக்கலாம், நிறைய மன அழுத்தம், தூக்கம் இல்லாமல் இருக்கிறது, நிறைய ஹை கிளைசெமிக் இண்டெக்ஸ், அதாவது ரத்த சர்க்கரை அளவு அதிகப்படுத்தக்கூடிய உணவுகள் நம்ம அதிகமாக எடுக்கிறதா ரீசனாக இருக்கலாம், இல்லை கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள், இப்படி பல ரீசன்கள் நம்ம அடிக்கிட்டே போகலாம். நம்ம இந்த பிரச்சனைகளாம் நம்ம சரி பண்ணாமல் நம்ம ஒரு மெடிசன்ஸை நம்ம கொடுத்து நம்ம உடனே இதை சரி பண்ண முடியாது. இது எல்லாமே நம்ம மாற்றணும். அதாவது நம்மளுடைய மெடிசன்ஸ் ஒரு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, அதுக்கப்புறம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் அதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நம்மளுடைய ஃபிசிக்கலாக நம்ம என்னென்ன பண்ணிகிட்டு இருக்கோம், ரொம்ப நம்ம வந்து சாப்பிட்டு தூங்குறோமா, இல்லை கொஞ்சம் ஃபிசிக்கலாக எதுவும் பண்ணுறோமா அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். ப்ளஸ் பராமரிப்புக்கு நிறையா ஒரு செயற்கையான ஒரு நிறைய காஸ்மெட்டிக் ஐட்டங்களை பயன்படுத்தாமல் நேச்சுரலாக என்ன பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற எல்லா ரீசனையும் சேர்த்து தான் இதில் சரி பண்ண முடியும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா இதில் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி ஹோமியோபதி மெடிசன்ஸ் அப்படிங்கிறது உங்களுடைய அறிகுறிகளை நிறைய மதிப்பீடு செஞ்சு நம்ம ஹோமியோபதி மெடிசன்ஸ் கொடுக்கும்போது, ப்ளஸ் உணவு முறைகள், உங்களுடைய முகப்பராமரிப்பு, ஹோமியோபதி மெடிசன்ஸ் மூன்றும் சேர்ந்து உங்களுக்கு இதில் ஒரு நிரந்தர தீர்வு கொடுக்கும்.